ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு ரொம்ப குயிக் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக இது செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பேன் எடுத்துக்கலாம். பேன் காஞ்சதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போது ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, ஸ்டார், கடல் பாசி இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலரி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல இருக்க எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு எப்போவுமே உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.